வேரிதாஸ் இனிய இதயங்களுக்கு அன்பின் வணக்கம். நான் உங்கள் அருட்சகோதரி பிரைடா. கடந்த பகுதியிலே மறைக்கல்வி வகுப்பிற்கு பெற்றோர்களின் பங்களிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி நல்ல கருத்துக்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இதை குறித்த கருத்துக்களை வழங்க அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியில இருக்கிறார். அருட்தந்தை அவர்களை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர். ஃபாதர், கடந்த பகுதியில பெற்றோர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி மிக அழகாக கற்றுக் கொடுத்தீர்கள். இந்த பகுதியிலே நான் தெரிந்து கொள்ளவும், இன்னும் நம்முடைய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை பெறுவதற்காக கேள்வியாக நான் நினைப்பது, ஆசிரியர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும்? இந்த மறைக்கல்விக்கென ஆசிரியர்கள் உருவாக்கப்படுகிறார்களா? அவர்கள் எப்படி தயாரிக்கப்படுகிறார்கள்? அவர்களுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இந்த மறைக்கல்வி மாணவ மாணவியருக்கு உதவியாக இருக்கிறது? அந்த ஆசிரியர்களை குறித்த பகிர்வுகள் ஃபாதர். கடந்த பகுதியிலேயே லைட்டா சொன்னேன். இந்த ஆசிரியர்கள் பெற்றோரோட உள்ள அந்த உறவு. ஆசிரியர்கள் என்பவர்கள் இதுக்கு ரொம்ப முக்கியமான, ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஊதியம் இல்லாத ஒரு 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 தன்னார்வ பணி. அதனால அவர்களை முதல்ல பாராட்டணும். இந்த மறைக்கல்வி ஆசிரியர்களாக பணிசெய்ற எல்லாரையும் முதல்ல பாராட்ட வேண்டியது நம்முடைய பாராட்டுக்குரியவர்கள். அப்புறமா என்னன்னா, மற்ற அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள் சொல்லும் போது முதல்ல இந்த மறைக்கல்வி பற்றிய புரிதல். இந்த மறைக்கல்வி என்றால் என்ன அப்படின்னு கேட்டா நிறைய ஆசிரியர்கள் சரியா பதில் சொல்றது இல்லை. அவங்க அந்த ஜபங்கள் கற்றுக் கொடுக்கறது, அப்படி மேலோட்டமான பதில்களை நிறைய பேர் சொல்றது உண்டு. அது நம்பிக்கை பயிற்சிங்கிறது அந்த ஒரு பதில் அதிகமா வர்றது இல்லை. அவங்களுக்கும் அது எந்த அளவுக்கு தெரியுங்கிறது ஒரு கேள்விக்குறி. நான் எல்லாரையும் சொல்லல, தெரிஞ்சவங்க கட்டாயம் இருப்பாங்க. ஆனா பொதுவாக இரண்டாவது, அந்த மறைக்கல்வியை கற்றுக் கொடுக்கும் போது மறைக்கல்வி ஏதோ ஒரு உரையாற்றுறது அல்ல. அது இந்த பருவத்துக்கு ஏற்ற அளவுல உள்ள குழுக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப அவர்களுடைய அந்த மனநிலை, அவங்களுடைய உளவியல் பயிற்சியும் கட்டாயம் தேவை. பொதுவாக அந்த மனித உளவியல் பயிற்சி ஓரளவுக்கு தெரிந்து கொள்வது. பள்ளிக்கூடத்துல உள்ள ஆசிரியர்கள்னா அவங்க ஏற்கனவே அவங்களுடைய ட்ரைனிங்ல உளவியல் படிச்சிருப்பாங்க. படிச்சாலும் இங்க திருப்பி வரும்போது அது ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டாக மாறும். மீண்டும் அதை செழுமைப்படுத்துறது மாதிரி இருக்கும். அது கட்டாயம் அந்த அவங்க யாருக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுக்க போகிறார்களோ அவங்களுடைய உளவியல், முக்கியமா அவங்களுடைய அந்த அந்த ரெசப்டிவ் கெப்பாசிட்டி, அதை உள்வாங்கக்கூடிய ஆற்றல். எடுத்துக்காட்டாக என்னன்னா, நமக்கு 12 வயசு வரைக்கும் நம்ம கருத்துரைகளை கேட்க முடியாது. அப்ப மறையுரையெல்லாம் பண்ணும்போது 10 வெறும் கருத்துரைகளாக இருந்தா சிறுவர்கள் ஒரு 5-6 நிமிஷம் ஆன உடனேயே அங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பாங்க, அடுத்தவங்களை விளையாட ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா மறைக்கல்வி புஸ்தகம் ஏதாவது கையில இருந்தா அதை எடுத்து விரிச்சு பார்க்க ஆரம்பிப்பாங்க. கவனிக்க முடியாது அவங்களால. அது உளவியல் இந்த ஜான் பியாஷிங்கிறவர் சொல்றாரு, அது வரைக்கும் 12 வயது வரைக்கும் கான்கிரீட் ஆப்ரேஷனல் திங்கிங். அவங்களுக்கு உருவகமாக ஏதாவது வேணும், கான்கிரீட்டா ஏதாவது வேணும், பொருளை வைத்துதான். பாட புத்தகங்கள்ல பார்த்தோன்னா எல்லாரும் படம் போட்டிருப்பாங்க. கணக்கு சொல்லி கொடுக்குறவங்க 4 நாள் 8 சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட 4 படம் இருக்குது, அவன்கிட்ட 4 படம் இருக்குது, மொத்தம் எத்தனைன்னு தான் கேட்போம். அதாவது பொருட்களோட வைத்து அவங்க புரிந்து கொள்ள முடியும். அதனால அதாவது 12 வயதுக்கு உட்பட்ட சிறாருடைய மறைக்கல்விக்கு நிச்சயமாக அந்த அவங்களுடைய கற்றுக் கொடுக்கக்கூடிய முறை வித்தியாசமா இருக்கணும். நிறைய அனுபவ ரீதியாக கதைகள், பிறகு பொருட்களை வைத்து மாடல்ஸ், அதெல்லாம் வைத்து கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமாக கருத்துரையை 20 நிமிஷத்துக்கு மேல கேட்கக்கூடிய பெரிய ஆட்களும் ரொம்ப குறைவு. ஆமா, பெரியவங்க கூட 20 நிமிஷத்துக்கு மேல ஆமா கருத்துரையை கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது கதையடலை சொன்னாதான், அல்லது ஒரு நிகழ்ச்சியை சொன்னாதான், அல்லது அவங்கள்ட்ட ஒரு விடுகதை அல்லது ஒரு கேள்வி கேட்டாதான் அலர்ட் ஆகுறாங்க. அது இயல்பு, மனித நம்ம இயல்பு. அதனால அந்த மறைக்கல்வி கற்றவர்களுடைய அந்த மனநிலை, அவங்களை எந்த அளவுக்கு அவங்களால உள்வாங்க முடியுங்கிறது அதை படித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது முக்கியமான பயிற்சி என்னன்னா, அந்த மெத்தடாலஜி, முறையியல். மெத்தடாலஜிங்கிறது மெத்தடாலஜிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு சயின்ஸ். அது அவங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் அதுக்கு அந்த குழந்தைகளுக்கு
அந்த சின்ன வயசுல இருந்து மேல போக போக கொஞ்சம் கொஞ்சம் குறையலாம். விளையாட்டுகள், கதைகள், பாடல்கள், செயல்கள், பிறகு அவங்களுடைய இந்த குரூப் ஆக்டிவிட்டிஸ், குழு செயல்பாடுகள். ஆமா, அந்த விளையாட்டு வைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். விளையாட்டுகள் வந்து எல்லாமே கடைசியில போட்டியில முடியும். எந்த குரூப் முதல்ல வெற்றி பெறுது அப்படி சொன்னோம்னாலே அங்க எல்லாமே அடிபட்டு போயிடும். அதனால என்னன்னா நான் காம்படிட்டிவ், அதாவது போட்டி இல்லாத விளையாட்டுகள் நிறைய இருக்குது. ஆங்கில நம்ம இணையதளத்துல தேடணும்னா போட்டி இல்லாத நான் காம்படிட்டிவ் கேம்ஸ் ஃபார் கிட்ஸ் போட்டோம்னா அதாவது ஆயிரக்கணக்கில் வரும். அதாவது வின் கேம்ஸ் ஒன்று கூட வரும். நிறைய விளையாட்டுகள் இருக்குது. அது என்ன, எல்லாவற்றையும் எடுத்து நாம் வந்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் நம்முடைய குழுவுக்கு ஏற்றபடி. அங்கதான் இந்த படைப்பாற்றல் வருது. ஒரு விளையாட்டை அப்படியே கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். ஒரு கதையை அப்படியே கொண்டு நம்ம படிக்கிற கதையை அப்படியே சொல்ல முடியாது. அத நம்முடைய கதையாக மாற்றி சொல்றது. இதுக்கு படைப்பாற்றல் அந்த பயிற்சி கொடுக்கணும். இந்த துணை கருவிகள் உருவாக்குறது, விளையாட்டுகள் உருவாக்குறது, இதன் மூலமாக ஒரு செய்தியை எப்படி நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கறதுங்கிற அந்த ஒரு பயிற்சி அவங்களுக்கு கட்டாயம் தேவை. இந்த 3 வகையான பயிற்சிகள் அதுக்கு பிறகு திருப்பியும் இந்த மரக்கேள்வி பற்றிய இந்த ரினீவல், அத புத்தாக்க பயிற்சின்னு சொல்லுவாங்க, அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் மரக்கேள்விக்கு முக்கியமா. அதுக்கு பிறகு இந்த காண்டன்ஸ் சொல்லும் போது அவங்களுக்கு விவிலிய அறிவு தேவைப்படும், கொஞ்சம் இறையியல் அறிவும் தேவைப்படும். அதன் பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே அவங்க படிச்சிருக்க வேண்டி இருக்கும். அப்புறம் அந்த அவங்களுக்கு கொடுத்துருக்கூடிய கான்டென்ட்டை அவங்க சரியா புரியக்கூடிய பயிற்சிகள். எங்களுடைய மறை மாவட்டத்துல எல்லாம் அந்த ஸ்கூல் தொடங்கும் போது, அவங்க புதிய மரக்கேள்வி வகுப்புகள் தொடங்கும் போது பாடத்திட்ட பயிற்சி வைப்பாங்க. எல்லா ஆசிரியர்களும் வந்து அவங்க பாடங்கள், ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியர், 6ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து வருவாங்க. அவங்களுக்கு அந்த 6ஆம் வகுப்புல உள்ள பாடங்களை எப்படி கற்றுக் கொடுக்கறதுங்கிறது சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஒரு மணி 2 மணி நேரத்துல வந்து ரொம்ப ஆழமாக கற்றுக் கொடுக்க முடியலனாலும் ஒரு அறிமுகம் போல செய்யலாம். இன்னும் அதை தொடர்ந்து 2-3 தடவை வச்சோம்னா இன்னும் அதிகமாக பயன்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்து திறனாய்வு செய்யறது எப்படி, நம்ம அதை பற்றி ரொம்ப கவலைப்படுறது இல்லை. திறனாய்வு ஒரு எக்ஸாம் வச்ச உடனே திறனாய்வு முடிஞ்சிருது. அது எக்ஸாம் அல்ல. திறனாய்வுங்கிறது வந்து நம்ம கற்றுக் கொடுத்த பாடங்கள் வழியாக அந்த குழந்தையுடைய அல்லது அந்த மாணவருடைய நம்பிக்கை, தற்கடப்பு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத பார்க்கணும். அதுவும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வகுப்புக்கு பிறகும் ஒரு திறனாய்வு நடத்தலாம். ஒரு 5-6 கேள்விகள் கேட்டு, பிறகு அந்த ஆண்டு இறுதியில் ஒரு திறனாய்வு நடத்துறது. பிறகு தேர்வு எல்லாம் நம்ம வந்து கட்டாயம் தேவையானு தெரியல. மரக்கேள்வி எல்லாம் தேர்வுக்கான ஒரு பாடம் அல்ல. பட் ஸ்கூல்ல எல்லாம் அது ஒரு கண்டிப்பான ஒரு சப்ஜெக்டா வச்சிருக்கோம். அதுவும் நம்ம கிறிஸ்தவ பள்ளிகளில் எல்லாத்துலயுமே மறைக்கல்வி, அடுத்து வந்து சமூக கல்வி, அதாவது மாரல் சயின்ஸ், கேட்டிகிசம் அப்படின்னு 2 குரூப் இருக்கிறாங்க. அதுல அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனாதான் தே ஆர் ஃபுல்லி பாஸ். இல்லைன்னா அந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஃபெயில். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல அது ஒரு அகாடமிக் நெசசிட்டி, அதுக்கு அது வைக்கட்டும். ஆனா அதோட நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றேன். மற்றபடி அவங்களுடைய அந்த வேல்யூ ஃபார்மேஷன், அதுக்கான தேர்வுகள் வேற இருக்குது. அது தேர்வுன்னே தெரியாது பிள்ளைகளுக்கு. ஒரு கேம் மூலமாக அந்த பிள்ளைகள் இந்த அளவுக்கு மாறி இருக்கிறாங்க, வளர்ந்துருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இந்த முதல் திருவிருந்து ப்ரிப்பரேஷன் போகும்போது நற்கருணை நமக்கு பகிர்தல், தியாகம், பிறகு உறவு, இதை காட்டுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொண்டு போவேன். வேணும்னே ஒரு 5 பேருக்கு உள்ள ஸ்வீட்ஸ் எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு கொடுப்பேன். 5 பேருக்கு ஸ்வீட் இருக்காது. அப்ப என்ன பண்றது, கொண்டு வரலையே, 5 எங்க போச்சுன்னு தெரியலையேன்னு நான் கொஞ்சம் ஒரு சின்ன ஆக்ட் போடுறது. அந்த பிள்ளைகள்கிட்ட தன்னிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொள்ளக்கூடிய மைண்ட் வேறதான் பாக்குறதுக்கு. சில குழுக்கள்ல உடனே வந்துடும் கேட்க, அந்த சொன்ன உடனே சில பிள்ளைகள் நாங்க எங்களுக்கு வேண்டாம், வேற அந்த அண்ணனுக்கு கொடுக்குறோம், அந்த அக்காவுக்கு கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப யங் சில்ட்ரன் சொல்லுவாங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான் முதல்ல தொடங்கி வச்சது. அந்த மாதிரி சொல்லுவாங்க கொடுக்குறோன்னு. அப்போ சொன்ன சரி, அப்ப அப்படி மாறி மாறி கேம் ஆக்குறது. அங்க கொடுத்த பிறகு நீ இவங்களுக்கு இருக்காது. அப்ப எல்லாரும் ஷேர் பண்ணவோ அல்லது சாக்ரிஃபைஸ் பண்ணவோ முன் வர்றாங்களாங்கிறது இது வந்து ஒரு இவாலுவேஷன். இந்த அளவுக்கு அவங்க இதை உள்வாங்கியிருக்காங்கிறது. இதே மாதிரிப்பட்ட
கேம். அவங்களுக்கு அது இவாலுவேஷனே தெரியாது. கேம் இவாலுவேஷன் தெரிஞ்சா உடனே சுதாரிச்சிருவாங்க. அது இயல்பாகவே அது நடக்கும். இன்னொன்னு எல்லா அந்த மறைக்கல்வி பாடத்துக்கு பிறகு ஒரு 5 கேள்வியாவது அவங்க வேல்யூஸை காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்து அதை எப்படி எதிர்கொள்வாங்கிறது ஒரு 4 அல்லது 5 பாசிபிலிட்டிஸ். அதை எதை டிக் பண்றாங்க, எடுத்த உடனே டிக் பண்ண, எந்த ஒரு யோசனை இல்லாம எந்த ஒரு முன்னுரையும் இல்லாம கொடுத்தோட டிக் பண்ணதை வச்சுட்டு ஓரளவுக்கு அவங்க எப்படி மனநிலை மாற்றம் பெற்றிருக்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படிப்பட்ட அந்த திறனாய்வுகள் செய்யக்கூடிய ட்ரைனிங் நம்ம ஆசிரியர்களுக்கு தேவை. அதோட சேர்ந்து அவங்களுக்கு என்னன்னா அந்த தன் வளர்ச்சி அவங்களும் சேர்ந்து வளரணும். நம்பிக்கை, இறை நம்பிக்கையில வளரணும்னு சொல்லும் போது மாணவர்கள்ட்ட மட்டும் வளர்த்துட்டு இவங்க அன்டச்சடா இருக்க முடியாது. மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இறை நம்பிக்கை வளருதோ அந்த அளவுக்கு இவங்களுடைய நம்பிக்கையிலேயே மாற்றம் வரும். அந்த பயிற்சியும் தேவைப்படுது. இப்படி பல பன்முக பயிற்சி ஆசிரியர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தொடர்ந்து நடக்கணும்னு சொன்னா, எங்க இடத்துல எல்லாம் மறைக்கல்வி ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு திடீர்னு திருமணமாக்கி வெளியே போவாங்க, உடனே புதுசா வருவாங்க, பயிற்சி கொடுத்து வாங்கிட்டு 2 மாசத்துல அவங்க வெளியே போயிடுவாங்க. அதனால தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்டே இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் அல்லாதவர்களுக்கும் விரும்புறவர்களுக்கும் இந்த பயிற்சிகளை கொடுக்கறது நல்லது. மிக்க நன்றி ஃபாதர். ஆசிரியர்களுடைய பங்களிப்பு பள்ளியில் மட்டுமல்ல, இந்த மறைக்கல்வி வகுப்பிலும் குறிப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமையில 1 hour அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு இவ்வளோ காரியங்கள் எல்லாம் ஒரு ஆசிரியர் பெற்றிருந்தாதான் நல்ல முறையில் அந்த மறைக்கல்வி வகுப்பை கொண்டு செல்ல முடியும் என்பதை மிக அழகாக, அருமையாக, தெளிவாக எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய பகிர்விற்கு நன்றி ஃபாதர். மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். இதுல இன்னொன்னு உண்டு, ஆசிரியர்களோட உள்ள அனுபவமும் மறைக்கல்வியாக்கும் அனுபவமாக இருக்க வேண்டும். வெரிதாஸ் பணியின் இனிய இதயங்களே, மிக அழகாக ஆசிரியர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய பயிற்சி எவ்வளவு முக்கியமானது என்பதை அருட்தந்தை அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் சார்பாகவும் நான் அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா. நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.